A very good morning to all. Today in this video we are going to solve example 1.1. We already completed the maximum informations regarding Cartesian products and its important properties, right? So with the help of that we are going to complete entire exercise and examples. Polama. So example 1.1ல என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். If a equal to, ஸோ ஏன்னு ஒரு செட்டை அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க அண்ட் பின்னு ஒரு செட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் ஃபைண்ட் a cross b. ஸோ they ask us to find a cross b and b cross a also. The second subdivisions they ask us to verify whether a cross b is equal to b cross a. ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க, அதில் ரெண்டு சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மள a cross b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அண்ட் b cross a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் a cross b is equal to b cross a அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் நாட் ஒய், ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஈக்குவலா இல்லை அப்படின்னா ஏன் அது ஈக்குவலா இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம ஆன்சர்ஸை டிஸ்பிளே பண்ணணும். சரிங்களா? சம்முக்கு போலாமா? ஓகே. சொல்யூஷன்ஸ். ஸோ லெட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு 1, 3, 5 and b equal to 2 and 3. So a cross b is equal to 1, 3, 5 and 2, 3. So now we are going to find a Cartesian product, just pairing of numbers, right? With the 1 I can pair 2, with the 1 I have to pair 3. Similarly with the 3 I am pairing with the 2 and with the 3 I am pairing with 3. So next 5 is paired with the 2 and 5 is paired with the 3. That's a Cartesian products, right? So 1 எது கூட பேர் பண்ணுறோம் அப்படின்னா 2 கூட, 1 3 கூட பேர் பண்ணுறோம், 3 2 கூடயும் 3 கூடயும் ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் பேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி ஏற்கனவே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுலேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதை பற்றி எதுவும் வரி பண்ணல. இன்கேஸ் டவுட் இருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துக்குங்க. ஸோ த ஆர்டர் பேர்ஸ் ஆர் 1, 2, 1, 3. Next 3 is paired with the 3, 2 and 3 is paired with the 3. 5 is paired with 2 and 5 is paired with 3, right? So this is the Cartesian product of a cross b. Then now we have to find a b cross a. So b cross a, so b cross a எழுதும்போது the first element should be b. In order pairs the first element should be b and second element should be from a in the case of b cross a, right? So 2 and 3, 1, 3, 5. So again, ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம அதே தான் பேரிங் பண்ண போகிறோம். ஆனால் என்னன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பியோட எலிமெண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ 2, 1 அண்ட் 2, 3, 2, 5, 3, 1, 3, 2 அண்ட் 3, 5. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா நல்லா கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ n of a cross b is equal to n of b cross a தான். சரிங்களா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஆர்டர் ஸ்பேஸ் ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? இந்த ரெண்டு ஆர்டர் பேர்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க, a cross b, b cross a கம்பேர் பண்ணி பார்த்தா இங்கே 6 டிஸ்டிங்க்ட் பேர்ஸ் இருக்குது, இங்கேயும் 6 டிஸ்டிங்க்ட் பேர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்டர் ஸ்பேஸ் பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ they ask us to verify whether a cross b is equal to b cross a-வா அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். ஸோ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் வரும். ஸோ செகண்ட் சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் a cross b நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்கள் 1, 2, இங்கே 2, 1 இருக்குது. சரிங்களா? ரெண்டுமே சேமாக இல்லை. ஸோ 1, 2 is not equal to 2, 1. By observation itself we can say that a cross b is not equal to b cross a. அதுக்கான வேலிட் ரீசன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா 1, 2 is not equal to 2, 1 and 1, 3 is not equal to 3, 1 and 3, 5 is not equal to 5, 3. By using this information we can say that a cross b is not equal to b cross a, but
நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா n of a cross b is equal to n of b cross a. ஸோ இதுலேயும் 6 ஆர்டர் பேஸ் தான் இருக்குது, இதுலேயும் 6 ஆர்டர் பேஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? அடுத்த சம் நம்ம பார்க்கலாம். If a equal to 135 and b equal to 23, then show that n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் இது. கார்டினாலிட்டி, நம்பர் ஆஃப் எலிமெண்ட் which is present in set a அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? கார்டினல் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் which is present in a set a. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ சம் சால்வ் பண்ணலாம். ஏன்ற ஒரு செட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? ஸோ 1, 3 and 5. ஸோ இதில் n ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட் ப்ரெசன்ட் இன் செட் ஏ. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சிமிலர்லி பின்னு ஒரு செட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 and 3. சரிங்களா? ஸோ அகைன் ஹியர் n of a n of b கிடைச்சிருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n of a cross b கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் சம்ஸ்லேயே நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் a cross b யோட வேல்யூ. ஸோ n of a cross b, a cross b யோட வேல்யூ நான் கொடுத்துருக்கேன், 6ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் n of b cross a வோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா 6ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ என்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா n of a இருக்குது, n of b இருக்குது, n of a cross b இருக்குது, n of b cross a இருக்குது. எல்லாத்தையும் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ n of a cross b is equal to n of b cross a equal to n of a into n of b. n of a cross b யோட வேல்யூ 6 equal to 6 equal to 3 into 2. ஸோ எல்லாமே என்னது 6 equal to 6 equal to எல்லாமே ஈக்குவல் தான், சேமாக இருக்கு. ஹென்ஸ் n of a cross b equal to n of b cross a equal to n of a into n of b. சரிங்களா? ரொம்ப 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 சிம்பிளான சம்ஸ். சரிங்களா? மேக்ஸிமம் இது இந்த மாதிரியெல்லாம் சம்ஸ் வந்து 1 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸும் கூட இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.2 தான். ரொம்ப ஈஸியான சம்ஸும் கூட. இங்கே பாருங்க, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் they already gave the Cartesian product of set A and set B. சரிங்களா? ஸோ சொல்யூஷன் A cross B is equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4. So Cartesian product கொடுத்துட்டாங்க. They gave the Cartesian products and they ask us to find elements of A and B. These are the elements of A. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே elements of A. So செகண்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து elements of B. These are all elements of B. இது எல்லாமே B யோட எலிமெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ டேரெக்டாகவே எடுத்து நம்ம எழுதலாம் ஆன்சர்ஸ். therefore so A equal to so 3, 5. ஸோ ரெண்டே எலிமெண்ட்ஸ் தான். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் நம்ம ஏவோட எலிமெண்ட். அகைன் பி ஈக்குவல் டு 2 and 4. சரிங்களா? இன்கேஸ் இஃப் அ கொஸ்டின் ஆஸ்க் லைக் திஸ், ஸோ பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு 3, 2 and 3, 4 and 5, 2 and 5, 4. You supposed to mark this as B and this as A. A cross B ன்னு வரும்போது முதல்ல இருக்கிறது A ஓட எலிமெண்ட்ஸா இருக்கும். B cross A ன்னு வரும்போது முதல்ல இருக்கிறது B ஓட எலிமெண்ட்ஸா இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம எந்த சம் பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள் மாடல்லையே எக்ஸசைஸ் சம்ஸும் இருக்கு. அதையும் நம்ம சைட் பை சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். They just ask us to find a Cartesian product of set A and B. அவ்வளோதான். ஸோ ஏயோட செட் கொடுத்துருக்காங்க, பியோட செட் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கார்டேஷியன் ப்ராடக்ட் மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ A equal to 2, -2, 3 and B equal to 1, -4. ரெண்டு செட்டு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் A and this is B. ஸோ எலிமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2, -2, 3, 1 and -4. With the 2 I can pair 3. With the 2 again I can pair 4. Right? So with -2
pair with 1, minus 2 is paired with minus 4. Next 3 is paired with 1 and 3 is paired with minus 4. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ A cross B is equal to 2 நம்ம எது கூட பேர் பண்ணோம் அப்படின்னா 1 கூட ஃபர்ஸ்ட் பேர் பண்ணோம். அடுத்தது 2 மைனஸ் 4 கூட பேர் பண்ணோம். சரிங்களா? ஓகேவா? அடுத்தது மைனஸ் 2 1 கூட பேர் பண்ணோம். மைனஸ் 2 மைனஸ் 4 கூட பேர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 3 1 கூட பேர் பண்ணோம். 3 மைனஸ் 4 கூட பேர் பண்ணோம். இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B. சரியா? இஸ் இட் கிளியர்? சிமிலர்லி ஸோ A cross A நம்ம எழுதும்போது ஸோ 2, minus 2, 3 Cartesian product of so 1, minus 4. So minus 2, 3. So 2 is paired with 2 and 2 is paired with minus 2. 2 is paired with 3. Minus 2 is paired with 2. Minus 2 is paired with minus 2. And minus 2 is paired with 3. 3 is paired with 2. 3 is paired with minus 2. And 3 is paired with 3. So this is a Cartesian product A cross A. Right? Similarly அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது எது அப்படின்னா B cross A கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ B cross A is equal to B ஓட எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1, minus 4 and A ஓட எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2, minus 2, 3. that is equal to ஸோ 1 நம்ம எது கூட பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1, 2 1, minus 2 1, 3 minus 4, 2 minus 4, minus 2 and minus 4, 3. so just pairing தான். ஏரோ டயக்ராம் புரிஞ்சிச்சு. ஆனால் இதில் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிள் மட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 2 is paired with first 2, again minus 2, again 3, again minus 2 is paired with 2 and minus 2 is paired with minus 2, minus 2 is paired with 3. So 3 is paired with 2 and 3 is paired with minus 2, 3 is paired with plus 3. Here also we did the same. So 1 is paired with 2 and 1 is paired with minus 2, 1 is paired with 3. Similarly minus 4 is paired with 2, minus 4 is paired with minus 2, minus 4 is paired with plus 3. அவ்வளோதான். இஸ் இட் கிளியர்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சப்டிவிஷன்ஸ். ஏவோட செட்டும் பியோட செட்டும் ஈக்குவல். ஸோ அப்போ ஏவோட எலிமெண்ட்டும் PQ தான், பியோட எலிமெண்ட்டும் PQ தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம A cross B கண்டுபிடிக்கிறோம். At first we have to find the A cross B. A cross B ல ஏவோட எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ these are all elements of A. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். we find a Cartesian product and B cross Aவும் நம்ம Cartesian product பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த இடத்துல மட்டும்தான் A cross B is equal to B cross A. ஸோ A cross B is equal to B cross A எப்போ அப்படின்னா when A is equal to B இருந்தால் தான். சரிங்களா? ஸோ அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சம் தான். ஸோ A cross A எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ இங்கே Q is paired with P and Q is paired with Q. ஸோ இதை பாருங்கள், P is paired with P, P is paired with Q, Q is paired with P and Q is paired with Q. சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா P is paired with P ஃபர்ஸ்ட் and P is paired with Q, again Q is paired with P and Q is paired with Q. ஸோ பாருங்கள் எல்லா ஆன்சர்ஸுமே சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா A and B are equal. ஆல்ரெடி நான் இதை ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? அடுத்தது வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். சொல்யூஷன் A equal to M and N and B equal to 5. So B equal to null set. null setனா என்னன்னா ஸோ இதை நம்ம இப்படியும் எழுதலாம். B equal to empty sets. எம்டியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். B equal to 5னாலும் null set or empty setனு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம A cross B கண்டுபிடிக்கணும். ஸோ A cross B equal to A ஓட எலிமெண்ட் என்னது M, N cross product of B ஓட எலிமெண்ட் ஒன்றுமே இல்லை. So I am finding a Cartesian product of and a non-empty set and an empty set. The answers will be empty set. So A cross A is equal to M, N Cartesian product of
m, n. ஸோ a cross a தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ m is paired with m and m is paired with n. Similarly, n is paired with m and n is paired with n. ஓகேவா? ஸோ ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ m, 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 n, n, m, n, n. This is a Cartesian product of A cross A. Right? Next, we are going to find a Cartesian product B cross A. So B is a null set and A is a non-empty set m, n. So in order to find a Cartesian product of non-empty set and empty set, my Cartesian product will be null sets. சரிங்களா, இவ்வளோதான் ஆன்சர்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆன்சர்ஸ். ஸோ அடுத்தது நம்ம சால்வ் பண்ண போகிறது செகண்ட் சம். ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா, they already define a set. A has three elements, that is 1 and 2 and 3. ஸோ பியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. பி இஸ் டிஃபைன் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், தட் இஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ். பியோட எலிமெண்ட்டு எக்ஸு, வேர் சச் தட் ஆர் வேர் எக்ஸ் இஸ் ஸோ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 எதுன்னு பாருங்க. ஸோ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 எது வரும் அப்படின்னா 2 இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர், 2, 3, 5, 7 திஸ் இஸ் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. இதுதான் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி. சரிங்களா, ஸோ பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் ஆஃப் லெஸ் தென். பியோட வேல்யூ எக்ஸ், ஆனால் எக்ஸ்ன்றது என்ன, ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ஸோ 9 ப்ரைம் நம்பர் கிடையாது. சரிங்களா, 9 இஸ் பிகாஸ் ப்ரைம் நம்பர் இஸ் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை இட்ஸ் ஓன் நம்பர் அண்ட் தென் 1. அதை தான் நம்ம ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அப்போ பியோட எலிமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2, 3, 5 and 7. சரிங்களா, தென் தே ஆஸ்க் அஸ் டு ஃபைண்ட் A cross B and B cross A. ஸோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. A cross B ஈக்குவல் டு ஸோ 1, 2, 3 cross product of 2, 3, 5 and 7. சரிங்களா, ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். From hereafter I am going to solve directly. So 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பவுமே எடுத்துக்கோங்க, அதை வச்சு ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் செகண்ட் செட்டில் இருக்கிறதெல்லாம் பேர் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஸோ இதுதான் வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் A and B. ரைட், அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ B cross A கண்டுபிடிக்கலாம். ஸோ B cross A, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பியோட எலிமெண்ட்ஸ் 2, 3, 5 and 7 ப்ராடக்ட் ஆஃப் 1, 2, 3. B cross A பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை இங்கே செகண்ட் செட்டோட பேர் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா, ஸோ பாருங்க, ஸோ முதல்ல 2 எடுத்துட்டேன். 2 எதுவும் கூட பேர் பண்ணுறேன் அப்படின்னா 1 கூட பேர் பண்ணுறேன். அகைன் 2 எடுத்துட்டு 2 கூட பேர் பண்ணிட்டேன். 2 எடுத்து 3 கூட பேர் பண்ணுறேன். இப்போது 3 எடுத்து 1 கூட பேர் பண்ணுறேன். 3 எடுத்து 2 கூட பேர் பண்ணுறேன். 3 எடுத்து 3 கூட பேர் பண்ணுறேன். 5 எடுத்து 1 கூட பேர் பண்ணுறேன். 5 எடுத்து 2 கூட பேர் பண்ணுறேன். 5 எடுத்து 3 கூட பேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 7 எடுத்து 1 கூட பேர் பண்ணுறேன். 7 எடுத்து 2 கூட பேர் பண்ணுறேன். அண்ட் 7 எடுத்து 3 கூட பேர் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் அ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் B and A. ஸோ அடுத்தது எக்ஸசைஸில் தேர்ட் சம் சால்வ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிளான சம்ஸ். இதே மாடலில் நம்ம எக்ஸாம்பிளும் சால்வ் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ சொல்யூஷன். ஸோ B cross A கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ B cross A ஈக்குவல் டு ஸோ -2, 3 and -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. ஸோ ஃபைண்ட் A and Bன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் இது. சரிங்களா, ஸோ தீஸ் ஆர் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் B. முதல்ல இருக்கிறது பியோட எலிமெண்ட், ஏன்னா இங்கே B ஃபர்ஸ்ட்ல இருந்தால் ஸோ முதல்ல இருக்கிறதெல்லாம் பியோட எலிமெண்ட்ஸ். ஸோ B, 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 B. சிமிலர்லி இதெல்லாம் ஏயோட எலிமெண்ட்ஸ்.
இதுக்கு பெருசாக நம்ம ஸ்டெப் எழுதணும்னு அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாகவே ஆன்சர்ஸ் எழுதலாம். சரிங்களா? a equal to 3, 4 and so b equal to -2, 0, 3. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ஆன்சர்ஸ்.